தினமொரு வசனம். மத்தேயு 12வது அதிகாரம் வசனம் 34, 35. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஒரு குறிப்பிட்ட ஊழியரை குறித்து பிறரிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வந்தார் இன்னொரு ஊழியர். ஆனால் அந்த ஊழியரோ தன்னை குறித்து மற்றவர்களிடம் அவதூறாக பேசி வருவதை குறித்து கலங்கப்படவோ சஞ்சலப்படவோ இல்லை. அவருடைய மனைவியோ மனங்கசந்து போய், நீங்கள் அந்த ஊழியரிடம் போய் ஏன் இப்படி அப்பட்டமான பொய்களை பேசி பிழைக்கின்றீர்கள் என்று கேட்கும்படி வற்புறுத்தினார்கள். அதற்கு அந்த ஊழியர், அழுக்கு நீர் ஓடுகின்ற கால்வாயில் சுத்த நீரை எதிர்பார்ப்பது தவறு. பன்றியிடம் போய் நீ ஏன் சாக்கடையில் புரள்கிறாய் என்று கேட்பது தவறு. அந்த ஊழியரின் இருதயம் எப்படியோ அப்படியே அவருடைய செயல்களும் இருக்கும். அவரை பற்றி கவலைப்படாதே என்று பதிலளித்தார். சிலர் நம்மை அவதூறாக அநியாயமாக பேசுகின்ற போதும், ஆகாத செயல்கள் மூலம் நம்முடைய உள்ளுணர்வை காயப்படுத்தும் போதும் ஒரு கணம் ஆத்திரம் அடைகின்றோம். அவ்விதம் செய்வது நியாயமா என்று கொதிப்படைகின்றோம். ஆனால் சிலருடைய வார்த்தைகளாலோ அக்கிரம செயல்களாலோ நாம் அமைதி இழக்காமல் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அவர்களின் இயற்கை எப்படியோ, அவர்களின் இருதயம் எப்படியோ அப்படியே அவர்கள் பேசவும் செயல்படவும் செய்வார்கள். அவைகளை கண்டு கொள்ளாமல் போவதே கர்த்தருக்கு ஏற்ற செயல். அவர்களுடைய இருதயம் பொல்லாதவைகளால் நிறைந்திருக்கும் போது நலமானவைகளை அவர்கள் எப்படி பேச முடியும்? அவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டுமே அன்றி மன விசனம் அடையக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வார்த்தைகளும் செயல்களும் நடைமுறைகளும் அவனுடைய உள்ளத்தில் அவன் தேவனோடு இருக்கிறானா சாத்தானோடு இருக்கிறானா என்பதை தெளிவுபடுத்தும். ஆம், பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளைத்தான் எடுத்து காட்டுவான். இயேசு கிறிஸ்து உயர்ந்த குணங்களை வெளிப்படுத்தி உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனாலும் அவர் மேல் வெறுப்பும் பொறாமையும் கொண்ட மதவாதிகள் அவரை காரணமின்றி குறை கூறவும் குற்றஞ்சாட்டவும் செய்தார்கள். ஆனால் இயேசு அதற்காக மன விசனமடையவில்லை. பொல்லாத இருதயமுடைய அவர்கள் பொல்லாதவைகளை பேசுவது இயல்பானது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறர் குறை கூறுகின்றார்களே என்று அவர்களை எதிர்த்து நிற்பதை விட அவர்களின் குணம் அதுதான் என புரிந்து கொண்டு நாம் தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ வேண்டும். ஆமீன்.